வாழ்க நலத்துடன். இன்னைக்கு காலையில வந்து நட் ஜூஸ் தாங்க குடிச்சேன். நட் ஜூஸ்லயே வந்து சியா சீடு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆப்பிள் போட்டு அடிச்சு வச்சிருந்தேங்க. ஸோ அது வந்து ஒரு டம்ளர் குடிச்சுட்டேன். இன்னைக்கு என்னன்னு தெரியல வயிறு வந்து ஒரு மாரியே இருந்துச்சுங்க. ஒரு மாரி லைட்டா குத்துற மாரியே இருந்துச்சு. முதல் நாள் வந்து பப்பாளி, சப்பாத்தி அது மாரி சாப்பிட்டதுனால ஹீட் கிளப்பி விட்டுருச்சா என்னன்னு தெரியல. அப்படியே ஒரு மாரி இருந்துச்சு. அதனால வந்து பசங்களுக்கு வந்து காலையில வந்து பருப்பு சாதம் வந்து செஞ்சு குடுத்துருந்தேங்க. அத வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு, மதியானத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சோண்டு அத வந்து பால் ஊத்தி சாப்பிட்டேங்க. இது என்னடா காம்பினேஷன் நெனைப்பீங்க. உண்மையிலேயே வந்து அந்த வயிறு குத்துக்கு இது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நல்லா இருந்துச்சுங்க. ஆ சாம்பார் சாதத்தோட வந்து கொஞ்சமா பால் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா நல்லாருக்கும். ஆ ஒரு சிலருக்கு இந்த மாரி காம்பினேஷன் பிடிக்காது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. அதே மாரி புளிக்குழம்புல வந்து கொஞ்சம் பால் ஊத்தி சாப்பிட்டாலுமே, பாலு, தயிர் அது மாரி ஊத்தி சாப்பிட்டாலுமே எனக்கு பிடிக்குங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்க. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வயிறு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்து ஒரு செவ்வாழை பழமும், அதுக்கப்புறம் நைட்டு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுச்சு. அதனால வந்து சப்பாத்தி ஒரு 2 சப்பாத்தியும், கொஞ்சம் தக்காளி தொக்கு வச்சு இதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிடுங்க.